அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்திலே உங்கள் அனைவருக்கும் என்னுடைய வாழ்த்துதலை தெரிவித்துக் கொள்கிறேன். இது கடைசி காலம் என்பதினாலே கடைசி நாட்களிலே குழந்தைகளை தாக்குகின்ற 7 விதமான ஆவிகள், இந்த 7 விதமான அசுத்த ஆவிகள் இந்த கடைசி காலத்திலே குழந்தைகளை அதிகமாக தாக்குகிறது. கடந்த வாரத்திலே நள்ளிரவிலே நான் ஒரு தரிசனத்தை கண்டேன். அந்த தரிசனத்திலே சாத்தானானவன் சிறு பிள்ளைகளை பலவிதமான பாவ அசுத்தங்களுக்கு ஒப்பு கொடுக்கிறதை நான் பார்த்த பொழுது என் மனம் உடைந்து போனது. நான் அப்பொழுது கர்த்தரிடத்தில் கேட்டேன், ஆண்டவரே, ஏன் இந்த குழந்தைகள் இப்படியெல்லாம் போகிறார்கள் என்று கேட்ட பொழுது, நாட்கள் பொல்லாததானபடினால், காலம் கொஞ்சமாக இருக்கிறபடினாலே சத்ரு தன் பலத்தை காட்டுகிறான் என்று அவர் சொன்னார். அப்பொழுது நான் அவரிடத்தில் கேட்டேன், நான் என்ன செய்ய வேண்டும் இதற்காக என்று சொல்லி கேட்டேன். அப்பொழுது இப்படிப்பட்ட காரியத்திலிருந்து குழந்தைகளை விடுதலை செய்யும் பொருட்டாக உங்களை போன்ற ஊழியர்களை நான் தெரிந்தெடுத்திருக்கிறேன். இப்படிப்பட்ட தேவதாசர்கள் மூலமாய் நான் என்னுடைய ஆவியை அந்த பிள்ளைகள் மீது அனுப்பி அந்த நல்ல 7 ஆவிகள் மூலமாய் நான் பாதுகாப்பேன் என்று சொன்னார். ஆகவே பிள்ளைகள் மீது தாக்கக்கூடிய இந்த கெட்ட 7 ஆவிகள் என்னென்ன அப்படின்னு நம்ம இன்றைக்கி தியானிக்க போகிறோம். அதுக்கு முன்னாடி 7 கெட்ட ஆவிகள் இந்த பூமியில் இருக்குது. நம்ம நினைக்கிறோம் சாத்தான் அப்படின்னா ஒரு பெரிய விகாரமான முகம் இருக்கும், அசுத்தமான முகம் இருக்கும் அப்படின்னு பார்க்குறோம். அதெல்லாம் நம்ம பார்க்கக்கூடிய ஃபிசிக்கல் அப்பீரியன்ஸ். ஆனால் ஸ்பிரிச்சுவலி நம்ம ஆவிக்குரிய வாழ்க்கையிலே நம்ம பார்க்கும்போது சாத்தான் நம்மை தாக்குவதற்காக வாலிப பிள்ளைகளையும் வாலிப பசங்களையும் அதே போல் சிறு குழந்தைகளையும் அவர்களை பிசாசின் ஆதிக்கத்துக்குள்ளே கொண்டு வருகிறான். அவனுடைய குணாதிசயங்களை உள்ளே செலுத்துகிறதை நாம் பார்க்கிறோம். ஆகவே நாம் மிக எச்சரிக்கை உள்ளவர்களாக இருக்க வேண்டும் என்பதை நாம் அறிந்து கொள்ள வேண்டும், அறிந்து நாம் செயல்பட வேண்டும். அப்படியாக நாம் பார்த்தோம் என்று சொன்னால் மத்தேயு 12ஆம் அதிகாரம் 45வது வசனத்தை வாசியுங்கள். திரும்பி போய் தண்ணிலும் பொல்லாத வேறு 7 ஆவிகளை தன்னோடே கூட்டிக் கொண்டு வந்து புகுந்து அங்கே குடியிருக்கும். அப்பொழுது அந்த மனுஷனுடைய அவனுடைய முன்னிலைமையை பார்க்கிலும் அவனது பின்னிலைமை ரொம்ப மோசமாக இருக்கும் என்று வேதம் சொல்லுகிறதை நாம் பார்க்கிறோம். அருமையான தேவனுடைய பிள்ளைகளை, இந்த 7 விதமான ஆவிகள் இந்த பூமியிலே மனித இனத்தை அழித்து கொண்டிருக்கிறது. முக்கியமாய் குழந்தைகள், சிறு பிள்ளைகளை தாக்குகிறது இந்த 7 விதமான ஆவிகள். இந்த கடைசி காலத்திலே நாம் நினைக்கிறோம், நம்ம படங்களை எல்லாம் பார்க்குறோம், கால் இல்லாத அப்படியே உருவம் வரும், வெள்ளையாக நிற்கும், இதெல்லாம் பேயின்னு நம்ம நினச்சிக்கிட்டு இருக்கிறோம். ஆனால் அது மட்டும் அல்ல, பேயின் குணாதிசயங்களை மனிதருக்குள்ளே உட்செலுத்துவது தான் சாத்தானுடைய முக்கியமான வேலையாக இருக்கிறது. அல்லேலூயா. அது என்னன்னு சொல்லி நம்ம ஒவ்வொரு நாளும் நம்ம பார்க்கணும். முதலாவது இந்த ஆவியினுடைய பெயர் த ஸ்பிரிட் ஆஃப் ப்ரைட், அதாவது பெருமையின் ஆவி. இந்த பெருமையின் ஆவி ஏசாயா 2:11 சொல்லப்பட்டிருக்கிறதை நாம் பார்க்கிறோம். இந்த பெருமையின் ஆவி ஏசாயா 2:11 சொல்லப்பட்டிருக்கிறதை நாம் பார்க்கிறோம். த ஸ்பிரிட் ஆஃப் ப்ரைட், மேட்டிமையான கண்கள் தாழ்த்தப்படும், மனுஷரில் வீராப்பும் தனியும், கர்த்தர் ஒருவரே அந்நாளில் உயர்ந்திருப்பார். இன்னைக்கு மனிதனுக்கு மேட்டுமை, பெருமை, சின்ன குழந்தைகளுக்கு பெருமை அதிகமாக இருக்குது. சின்ன குழந்தைகள் பார்த்தீங்கன்னா ரொம்ப பெருமையாக இருக்காங்க, அவங்க ஆடம்பரமாக வாழ்கிறாங்க, பெருமையாக இருக்காங்க. அவங்க உடையில் பெருமை, அவங்களுடைய ட்ரெஸ்ஸில் பெருமை, அவங்களுடைய ஆக்டிவிட்டீஸ் நடையில் பெருமை. பெருமை உள்ளவர்களுக்கு தேவன் எதிர்த்து நிற்கிறார். அல்லேலூயா, அல்லேலூயா. இந்த பெருமை மிக கொடிய ஆவி, பார்த்துக்கங்க. இந்த பெருமையினால தான் லூசிஃபர் முதல்ல இந்த உலகம் படைக்கப்பட்டுச்சு. அதுக்கு முன்னாடி பரலோகம் படைக்கப்பட்டுச்சு. பரலோகத்தை படைத்த ஆண்டவர் லூசிஃபரை படைத்தார். லூசிஃபர்கிட்ட சொன்னார், நீ தான் இதுக்கெல்லாம், எனக்கு அடுத்தபடி நீ தான். லூசிஃபர் அவனுக்குள்ள அந்த வலதுபுறம் ஒரு ஆராதனை கூடத்தை ஆண்டவர் உருவாக்கினார் தன்னை துதிப்பதற்காக. அந்த ஆராதனை கூடம் அது பயங்கரமான இசை வாசிக்கக்கூடிய ஒரு ஆராதனை கூடம்.
அதிலே பல கற்கள் இருந்ததாக வேதவசனம் சொல்லுகிறது. அந்த கற்கள் எல்லாம் இசைகளை வாசித்ததாக சொல்லுகிறது. அந்த கற்கள் இசையின் கற்களாக இருந்தது. அந்த கற்களிலிருந்து இசையின் சத்தம் கேட்கும் என்று அந்த வலதுபுறம் உள்ள தேவனுடைய சிம்மாசனத்தில் வலதுபுறத்தில் இருக்கக்கூடிய ஒரு ஆராதனை கூடம். அந்த ஆராதனை கூடத்தை இதுவரை யாரும் பார்க்கல. கர்த்தருக்கு மட்டும்தான் தெரியும் அந்த ஆராதனை கூடம். அதே போல் லூசிஃபருக்கும் தெரியும், சாத்தானுக்கும் தெரியும். லூசிஃபரை கூட்டிகிட்டு போய் காட்டினாரு. அதை பார்த்த உடனே இவனுக்கு ஒரு ஆசை வந்துடுச்சு. என்ன தெரியுமா? தேவனுடைய ஆராதனை கூடத்துக்குள் நான் நுழைவேன், அவருடைய சிம்மாசனத்தில் உட்காருவேன், அவரை கீழே தள்ளி விட்டுட்டு. யாரை? என் தேவாதி தேவனை, வானத்தையும் பூமியையும் உண்டாக்கின கர்த்தரை கீழே தள்ளிவிட்டு நான் மேலே அமருவேன் என்ற பெருமை அடைந்த பொழுது கர்த்தர் அங்கிருந்து கீழே தள்ளிவிட்டதை நாம் பார்க்கிறோம். அல்லேலூயா! அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, நமக்குள் பெருமை இருக்கிறது. என்னால் எல்லாம் முடியும், என்னால் எல்லாம் செய்ய முடியும், எனக்கு எல்லாம் தெரியும் என்ற பெருமைகள் இன்றைக்கு நிறைய பேருக்கு இருந்து வருகிறது. நம்ம நல்லா படித்து வர்றோம். படித்து வரும் பொழுது நமக்குள் பெருமை வரக்கூடாது. தேவன் பெருமை உள்ளவர்களுக்கு எதிர்த்து நிற்கிறார், தாழ்மை உள்ளவர்களுக்கோ கிருபை அளிக்கிறதை நாம் பார்க்கிறோம். அல்லேலூயா! அல்லேலூயா! சிறு பிள்ளைகளுக்கு நம்ம அட்வைஸ் பண்ணுறோம், பேரண்ட்ஸ் அட்வைஸ் பண்ணுறாங்க. பிள்ளைகளுக்கு பெருமை கேட்காது. நீங்கள் என்ன சொல்கிறது? எனக்கெல்லாம் தெரியும், எனக்கெல்லாம் தெரியும். உங்கள் தகப்பன் தாய்க்கு தெரியாதது உங்களுக்கு தெரியாது ஒன்றுமில்லை. நீங்கள் நிறைய படிச்சிருக்கலாம், நிறைய கல்வியை கற்றிருக்கலாம். ஒருவேளை நீங்கள் உங்கள் கால கல்வியை விட எங்கள் கால கல்வி குறைவாக கூட இருந்திருக்கலாம். ஆனால் எங்களுடைய அனுபவம் பெருசு. அல்லேலூயா! அல்லேலூயா! எங்களுடைய அனுபவம் பெருசு. அவர் எக்ஸ்பீரியன்ஸ் ஹஸ் மோர் தேன் யுவர் எஜுகேஷன். ஆகவே அனுபவங்களில் தேவன் எங்களுக்கு கற்றுக் கொடுத்து கொண்டிருக்கிறார். பெருமை உள்ளவர்களுக்கு தேவன் எதிர்த்து நிற்கிறார். அருமையான பிள்ளைகளே, இன்னைக்கு இங்கே உட்கார்ந்துருக்கிற இடத்துல உங்களுக்குள்ள பெருமையை எடுத்து போடுங்க. ஆண்டவரே, எனக்குள் பெருமை வேண்டாம், இது பொல்லாத ஆவி, இந்த பெருமையின் ஆவி உள்ள இருக்கும். வயசான தாத்தா பாட்டிகள் வேலை சொல்லும் பொழுது அந்த வேலையை அந்த பிள்ளை செய்யாது. அந்த பிள்ளைக்கு ஒரு பெருமை இருக்கும் பார்த்துங்க. அது போ நீயே செய், நான்லாம் செய்ய முடியாது என்ற ஒரு தர்க்கமான வார்த்தைகள் இருக்கும். இல்லைன்னா கண்டுக்காமையே போகும். நீ என்னமோ சொல்லிக்கிட்டு நான் என்னமோ போகிறேன் அப்படின்னு ஒரு பெருமை இருந்துக்கிட்டு இருக்கும். அல்லேலூயா! அல்லேலூயா! இந்த பெருமை தேவன் எதிர்த்து நிற்கிறார். பெருமை உள்ளவர்களுக்கு தேவன் என்ன செய்கிறாரு? எதிர்த்து நிற்கிறாரு. அதனால தாழ்மையை கற்றுக்கொள்ளுங்க. அடுத்த 7 ஆவிகள் பரிசுத்த ஆவி நமக்கு கொடுக்குற ஆவி. அந்த ஆவியை வச்சு தான் இன்னைக்கு எல்லா பிள்ளைகளுக்கும் ஜெபம் பண்ண போகிறேன். இன்னைக்கு இந்த பிரசங்கம் முடித்த உடனே ஐ ஆம் கோயிங் டு ப்ரே ஃபார் ஆல் த சில்ட்ரன், எஸ்பெஷலி த குட் ஸ்பிரிட் கேன் ஃபில் இன் them. அவர்களுக்குள்ளே இருக்கிற இந்த கெட்ட ஆவிகள்லாம் வெளியே நல்ல ஆவி அந்த பிள்ளைகளை நிரப்பணும்னு நான் இன்னைக்கு ஜெபம் பண்ண போகிறேன். சரியா? அடுத்ததாக பார்க்குறோம். 2வது த ஸ்பிரிட் ஆஃப் லஸ்ட், இச்சையின் ஆவி. 1 யோவான் 2:16 படிங்க. 1 யோவான் 2:16. இச்சையின் ஆவி, த ஸ்பிரிட் ஆஃப் த லஸ்ட் படிங்க. இந்த இச்சைகள் பிதாவினால் உண்டானது அல்ல. கலாத்தியர் 5:16 படிங்க. கலாத்தியர் 5:16. கலாத்தியரின் புஸ்தகம் 5ஆம் அதிகாரம் 16வது வசனம். ஹலோ, கேளுங்க எல்லாரும். சத்தியத்தை சொன்னதுனால சத்ருவானேன். பார்த்தீங்களா? இந்த இச்சையின் ஆவி ரொம்ப கொடிய ஆவி. பார்த்துக்குங்க. நிறைய பேருக்கு இந்த டிவி மோகம், டிவியை விட்டு வெளியே வர்றதில்ல. அது ஒரு இச்சை. அல்லேலூயா! அல்லேலூயா! அந்த டிவியை விட்டு வெளியே வர்றதில்ல. டிவியே ஒரே பைத்தியம், டிவி பைத்தியம். அந்த டிவி மேலேயே இருக்கிறது. சினிமா பாட்டு மேலே பைத்தியம், சினிமா நடிகை மேலே பைத்தியம். இன்னைக்கு தமிழ்நாட்டில் எத்தனை இச்சையின் ஆவிகள் இருக்குதுன்னு பார்த்துக்கோங்க. ஒரு நடிகன் பின்னாடி எத்தனை பேர் விசில் அடிச்சுட்டு கிடக்கிறான்னு பாருங்க. எல்லாம் பார்க்குறோம். இச்சையின் ஆவிகள்.
இந்த இச்சை தேவன் வெறுக்கக்கூடியது. கண்களின் இச்சை, மாம்ச இச்சை, ஜீவனத்தின் பெருமை. 3 விதமான இச்சைகள் பிள்ளைகளை பிடிக்கும். கண்களின் இச்சையில டிவி பார்க்க சொல்லும். கண்களின் இச்சையில சினிமா நடிகை பின்னாடி ஃபாலோ பண்ண சொல்லும். கண்களின் இச்சையினால் நம்முடைய சிந்தை கரைபட்டு போகும். கண்களின் இச்சை பிள்ளைகளை தாக்குகிறது. கடைசி காலத்துல பிள்ளைகளே எச்சரிக்கையா இருங்க. ஏசப்பா 40 நாள் உபவாசம் இருந்த பொழுது கூட கண்களின் இச்சை அவரை தாக்கியது. ஆனால் ஏசப்பா கண்கள் நிச்சயை ஜெயிச்சார். அல்லேலூயா, அல்லேலூயா. உலகத்தினுடைய சகல அழகான ராஜ்யங்களை எல்லாம் காட்டினா கண்களின் நிச்சயில பார்க்க ரொம்ப அழகா இருந்தது, ரொம்ப அழகா இருந்தது. இந்த கண்களின் நிச்சயில அதெல்லாம் பார்க்க ரொம்ப கிரீனிஷா அழகா இருந்தது. ஏசப்பா அந்த அழகை பார்த்து மயங்கவில்லை. அல்லேலூயா, அல்லேலூயா. இது குழந்தைகளை தாக்குகிற 2வது இச்சை, the lust, the spirit of the lust என்று நாம் சொல்லுகிறோம். 3வது இச்சைக்கு போறோம், the spirit of greed, the spirit of greed. பேராசை பிடிச்ச இச்சை. மேமோன், மேமோன்னு ஒரு ஆவி. இந்த ஆவி பிடிச்சிக்கிச்சுன்னா பேராசை இருக்கும். ஆசை வேற, பேராசை வேற. ஆசையே துன்பத்துக்கு காரணம்னு ஒரு புத்தர்ன்ற ஒருத்தர் சொல்லியிருக்கார். ஆசையை ஜெயிச்சா துன்பமின்றி வாழலான்னு ஆண்டவர் சொல்றாரு. உன் கண் உனக்கு இடரலானால் இந்த கண்ணை பிடுங்கி எறிந்து போடு என்று கர்த்தர் சொல்லுகிறார். இந்த விதமான பேராசை நிறைய பேருக்கு, ஆசைக்கு மேல ஆசை. மனிதர்கள், குழந்தைகள் ஆசைக்கு மேல ஆசைப்படும். ஒரு சாக்லேட் இல்லை, எனக்கு எல்லா சாக்லேட்டும் வேணும். பேராசை, எனக்கு எல்லா சாக்லேட்டும் வேணும், எல்லாம் எனக்கு வேணும், நிறைய புத்தகம் வேணும், நிறைய பேனா வேணும் என்று பேனாவின் மீது ஆசை. இந்த பேராசைகள் நம்மை கெடுத்து விடும். அல்லேலூயா. கர்த்தர் நமக்கு என்ன வேணுமோ அது போதும். ஒரு எக்ஸாம் எழுதுறதுக்கு 2 பேனா போதும், 10 பேனா எடுத்துட்டு போக தேவையில்லை. அல்லேலூயா, அல்லேலூயா. பேராசைகள் வரக்கூடாது. ஆசைகள் வேண்டும், ஆனால் பேராசைகள் வரக்கூடாது. இந்த பேராசை நம்மை அழித்துவிடும். நமக்கும் தேவனுக்கும் உள்ள உறவை வெறுத்துவிடும். இந்த மேமோன் ஒரு ஆவி இருக்கு, நீங்க நெட்ல சர்ச் பண்ணி பாருங்க. மேமோன் என்ற ஒரு பிசாசு தான் இந்த பேராசையை தூண்டக்கூடிய ஒரு ஆவி. பேராசையை தூண்டக்கூடிய மேமோன்ற ஆவி த பிரின்ஸ் ஆஃப் ஹெல் என்று அழைக்கிறோம். த பிரின்ஸ் ஆஃப் ஹெல், த பிரின்ஸ் ஆஃப் பவர், த பிரின்ஸ் ஆஃப் மணி என்று சொல்லுகிறோம். பணத்தை அதிகமாய் கொடுத்து பேராசையில் அழிய வைக்கும், பேராசையில் அழிய வைக்கும். சில மனிதர்கள் நல்ல பணத்தை சம்பாதிச்சிருவாங்க, அதுக்கு மேலே பேராசை விடாது. அதுக்கப்புறம் வேற இடத்த போகணும், வேற இடத்த பிடிக்கணும், தமிழ்நாட்டு முதல்வராகணும், இப்படி நிறைய பேராசைகள் இருக்கும் பாருங்க. இந்த விதமான ஆசைகள் எல்லாம் மனிதனை அழித்து விடும். இன்னைக்கு குழந்தைகளுக்கு அது வரக்கூடாது, சின்ன பிள்ளைகளுக்கு அது வரக்கூடாது. இந்த ஆவிகள் எல்லாம் சின்ன வயசுல நம்ம தூக்கி எறியணும். அல்லேலூயா, அல்லேலூயா. 4வது ஆவி பார்ப்போமா? த ஸ்பிரிட் ஆஃப் ராத். த ஸ்பிரிட் ஆஃப் ராத் என்று சொன்னால் கோபத்தின் ஆவி. அல்லேலூயா. கோபத்தின் ஆவி எப்படி வருது தெரியுமா பிள்ளைகளுக்கு? இன்னைக்கு கோபம், சின்ன பையனுக்கு கோபம் வருது, பயங்கர கோபம் வருது. கோபத்தின் விளைவு ஏதோ ஒன்று பண்ணிடுறான், கை சும்மா இருக்க மாட்டேங்குது. அல்லேலூயா. கோபம் அவ்வளோ எக்ஸ்ட்ரீமா வருது பிள்ளைகளுக்கு. ஏன் இவ்வளோ கோபம் வருது? பயங்கர கோபம், எல்லையை மீறிய கோபம். ஒரு பிள்ளை கோபத்தில் முடிய பிடிச்சி இழுத்தா முடியே வெளியே வந்துருச்சு. அல்லேலூயா, அல்லேலூயா. கொடிய கோபம் பிள்ளைகளை தாக்குகிறது. இது ஒரு கொடிய பிசாசு. இந்த பிசாசு, the spirit of anger, it is a Satan deceiving spirit. இந்த deceiving spirit உள்ள வந்துச்சுன்னு வச்சுக்கோங்க, உன் ட்ரெஸ் நல்லா இருக்குன்னு சொன்னா கூட கோபம் வரும் பிசாசுக்கு. அல்லேலூயா, அல்லேலூயா. பாராட்டுறது கூட அந்த குழந்தைக்கு புரிஞ்சுக்க முடியல. கோபம் எக்ஸ்ட்ரீமா வருது, கோபம் எக்ஸ்ட்ரீமா வருது. நீ ரொம்ப அழகா இருக்கிறேன்னா கோபம் வந்துடும். அல்லேலூயா. நீ நல்லா படிக்கணும்னா கோபம் வந்துடும், நல்லா படினா கோபம் வந்துடும். இதே வேலைன்னு சொல்லிக்கிட்டு நீங்கள் படின்னு சொல்லிக்கிட்டு இருக்கீங்க, எப்போ பாரு படிப்பின் டார்ச்சர் இருக்குன்னு ஒரு கோபம் வருது பார்த்தீங்களா? இது கோபத்தின் பிசாசு. பிள்ளைகளை எச்சரிக்கையோடு இருங்க. இந்த ஆவிகள்லாம் உங்களுக்குள்ளே இருக்கும்.
நான் பேசும்போது யாருக்காவது உங்களுக்குள்ளே இருந்துச்சுன்னா, ஏசப்பா எனக்குள்ளே இருக்கிற இந்த கோப ஆங்கர் ஆவி என்னை விட்டு வெளியே போகணும், ரைட் நவ் இந்த நேரமே வெளியே போகணும், நம்ம ஜெபம் பண்ணணும். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. இந்த ஆவி கோபம் கொடூரனை கொல்லும். ஹல்லேலூயா. நீதிமொழிகளில் வசனம் இருக்கிறது, கோபம் கொடூரனை கொல்லும். நீங்கள் கோபம் கொண்டாலும் பாவம் செய்யாதிருங்கள், சூரியன் அஸ்தமிப்பதற்கு முன்பாக உங்கள் எரிச்சல் தனிய கடவுது. சிறு குழந்தைகளே, உங்களிடத்தில் ஏசப்பா அன்பை தான் பார்க்குறார். உங்களிடத்தில் ஏசப்பா என்ன பார்க்குறாரு? அன்பு. ஏசப்பா உட்கார்ந்துருக்காரு, பயங்கர மக்கள் கூட்டம் இருக்கிறது, குட்டி பிள்ளைங்கள்லாம் முன்னாடி வர்றாங்க. அங்கே இருக்க பெரியவங்க சொன்னாங்க, டேய் போங்கடா அந்த பக்கம், போங்கடா போங்கடா அப்படின்னாங்க. ஏசப்பா சொன்னார், குட்டி பாய்ஸை முன்னாடி விடுங்க, சிறு பிள்ளைகளை என்னிடத்தில் வருவதற்கு இடம் கொடுங்க, அவங்கள தடை பண்ணாது இருங்க. காரணம் என்ன தெரியுமா? ஏசப்பா அந்த குழந்தைகளின் அன்பை பார்த்தார். ஹல்லேலூயா. இன்னைக்கு நீ கோபப்பட்ட ஏசப்பா உன்னை விட்டு விலகி போவார். நீ கோபப்படாத. சிறு பிள்ளைகளே, உன் கோபத்தை அடக்க கத்துக்கொள். The spirit of wrath is very worst, very dangerous spirit in your life. அது உன்னை அழித்து விடும். உன் கோபத்தை தூக்கி எறி. இந்த விதமான ஆவியெல்லாம் கடைசி காலத்தில் பிள்ளைங்க மேலே இருக்குது. பிள்ளைங்க மேலே இருக்குது. கொடூரமான கோபம் இருக்குது குழந்தைகளுக்கு. கொடூரமான கோபத்தினால என்ன விளைவுகளை செய்கிறாங்கன்றதை நிறையா நம்ம சமூக வலைதளத்தில் பார்த்துக்கிட்டு இருக்கோம். பயங்கர கோபம் பிள்ளைகளுக்கு வருகிறதா. பிள்ளைகளுக்கான சைக்காலஜிஸ்ட் பெருகிட்டே இருக்காங்க. குழந்தைகளுக்கு கவுன்சிலிங் கொடுக்க முடியலன்றாங்க. அவ்வளோ கோபத்தில் இருக்காங்க குழந்தைகள், எல்லையை மீறி இருக்காங்க. மல்லாபுரத்தில் +2 முடித்த பிள்ளைகள் என்ன செஞ்சாங்க? கோபத்தில் தடி எடுத்துகிட்டு போய் என்ன செஞ்சாங்க? பெஞ்சு சேரெல்லாம் அடித்து உடைச்சாங்க. நீங்கள் பார்த்துருப்பீங்க, சமூக வலைதளத்தில் வந்துச்சு. நம்ம மாரண்டகள்ளி மல்லாபுரத்தில் +2 மாணவிகள் ப்ராக்டிக்கல் முடிஞ்சோன்னே தடியை தூக்கிட்டு போய் எல்லாம் மீறிய கோபம் எடுத்து அடிக்கிறாங்க. பாலக்கோட்டில் இச்சையின் ஆவி, ஃபைனல் இயர் எக்ஸாம் முடிஞ்சிருச்சு, பீர் பாட்டில் வாங்கி பிள்ளைகள் குடித்து கொண்டு போகிறார்கள். பரலோகத்துக்கு போக முடியாது. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. இவர்களுடைய கோபம் நரகத்துக்கு கொண்டு செல்லும். ஆகவே பிள்ளைகள் எச்சரிக்கையோடு இருங்கள். கோபம் நம்மை கொன்றுவிடும். நல்ல காரியங்களை குறித்து யார் சொன்னாலும் கேட்டுக்கொள்ளுங்கள். பொறுமை நமக்கு அவசியமானதாக இருக்கிறது. 5வது ஆவி, த ஸ்பிரிட் ஆஃப் என்வை, லிவியத்தான். ஸ்பிரிட் ஆஃப் என்வை, பொறாமையின் ஆவி. லிவியத்தான் இஸ் a very dangerous spirit. லிவியத்தான் என்ற ஒரு கொடூர ஆவி இருக்கிறது. இந்த லிவியத்தான் ஒரு பெரிய மிருகத்தை பற்றி யோபு புஸ்தகத்தில் சொல்லப்பட்டிருக்கிறது. சங்கீதத்தில் லிவியத்தானை பற்றி சொல்லப்பட்டிருக்கிறது. ஏசாயாவிலே சொல்லப்பட்டிருக்கிறது. இது ஒரு பொறாமையின் ஆவி. இது ஒரு பெரிய விலங்கு போல இருக்கும். சீ மான்ஸ்டர் என்று அழைக்கிறார்கள். அது ஒருவேளை கடைசி காலத்தில் கடல்லிருந்து வெளிப்படும்னு சொல்கிறாங்க. நிறையா அதை பற்றி கதைகளெல்லாம் உண்டு. நிறையா லிவியத்தானை பற்றி இன்றைக்கி இருக்கிற குழந்தைகளுக்கு கேட்டால் தெரியும், லிவியத்தான்னு தெரியும். ஆனால் லிவியத்தான்றது பொறாமையின் ஆவி. ஹல்லேலூயா. அது தெரியாது. கேட்டால் லிவியத்தான் பெரிய கடல் பாம்பு அப்படி இப்படின்லாம் நம்ம படித்து வச்சுருப்போம். ஏன்னா நம்ம நிறையா டிவி பார்க்குறதால. ஆனால் அது பொறாமையின் ஆவின்னு நமக்கு தெரியாது. ஹல்லேலூயா. இந்த பொறாமையின் ஆவி பிள்ளைகளுக்கு சின்ன வயசுலேயே வருது. ஒரு பிள்ளை நல்ல ட்ரெஸ்ஸு பண்ணியிருந்தா பொறாமை வருது. அந்த ட்ரெஸ்ஸை போய் கிழிச்சு வைக்கிறோம். பொறாமையின் ஆவி. லிவியத்தான் உள்ளே வந்துட்டான், சாத்தான். லிவியத்தான்ற சாத்தான் உள்ளே இருக்கிறான். ஆனால் என்ன பண்ணுறோம்? அதை கிழித்து வைக்கிறோம். அல்லது அவங்களுக்கு ஏதாவது கெடுதல் பண்ணி வைக்கலான்னு வைக்கிறோம். அவள் நல்லா இருக்கா, வளர்றா, நல்லா படிக்கிறாளா, அவள் புக்கை கிழிச்சு வச்சிருவோன்னு நினைக்கிறோம். அவள் புக்கை திருடிடலான்னு நினைக்கிறோம். இது பொறாமையின் ஆவி. இந்த ஆவி இருந்தால் பொறாமை ஒரு எலும்புருக்கி. ஹல்லேலூயா. பொறாமை பட்டுக்கொண்டே இருந்தால் போன் கேன்சர் வரும். போன் கேன்சர் வரும். பொறாமை ஒரு எலும்புருக்கி. பைபிளில் சொல்லுது. பொறாமைனால போன் கேன்சர் வந்திருக்கு நிறைய பேர்த்துக்கு. போனில் கேன்சர் வரும். எலும்பு உருக்கும். எலும்பு உருகி மாமிசங்கள் அப்படியே எலும்பு தோலுமாகும் பொறாமையினால. பொறாமை படுகிறவர்களை தேவன் எதிர்த்து நிற்கிறார். பொறாமையின் ஆவியை வேத வசனம் கடித்து கொள்ளுகிறது. பைபிள் சொல்லுது பொறாமை இல்லாமல் இருங்கள் என்று சொல்லுகிறது. நம்ம மற்றவங்களை பார்த்து பொறாமைப்பட வேண்டாம், பாராட்ட கற்றுக்கொள்வோம்.
ஒருத்தர் நல்லா படிக்கிறாங்களா, நீங்கள் நல்லா படிக்கிறீங்க. நல்ல ட்ரெஸ்ஸு போட்டிருக்கீங்க, நீங்கள் நல்ல ட்ரெஸ்ஸு போட்டிருக்கீங்க. பாராட்ட கற்றுக்கொள்வோம், பொறாமைப்பட வேண்டாம். அல்லேலூயா, அல்லேலூயா. இப்படிப்பட்ட ஆவிகள் கடைசி காலத்தில் இருந்து கொண்டு இருக்கிறது. பைபிளின் அடிப்படையில் இந்த லிவியத்தானை தூக்கி எறியணும். இந்த லிவியத்தான் உள்ளே வரக்கூடாது. பொறாமை என்பது பெரிய பிசாசு. அந்த பிசாசு உள்ளே வந்துச்சுன்னு வச்சுக்கோங்க, அடுத்தவங்கள பார்த்தா பொறாமையாக இருக்கும். பக்கத்து ஒரு நல்லவன் போனான்னா பார்க்குறதுக்கு பொறாமையாக இருக்கும். அவன் காரில் போனால் நமக்கு பொறாமை வந்துடும். அவன் நல்லா படித்தா நமக்கு பொறாமை வந்துடும். அவன் அதிக மார்க் வாங்கினா நமக்கு பொறாமை வந்துடும். கர்த்தர் நமக்கு என்ன கொடுத்தாரோ அது போதும்னு நினைக்கணும். அல்லேலூயா, அல்லேலூயா. ஆண்டவரே, நீர் கொடுத்தது மட்டும் போதும், எனக்கு பொறாமை வேண்டாம். அல்லேலூயா. லிவியத்தானை தூக்கி போடுவீங்களா? லிவியத்தான் நமக்குள்ளே வர வேண்டாம். 6வது ஸ்பிரிட் ரொம்ப முக்கியமானது. பிள்ளைகளை கவனிங்க. த ஸ்பிரிட் ஆஃப் குளுட்டோனமி. குளுட்டோனமி, குளுட்டோனமி என்று சொன்னால் பெருந்தீனி, நிறைய சாப்பிட்றது. ஈட்டிங் டூ மச், இட் இஸ் அ ஸ்பிரிட். இஃப் யூ ஈட்டிங் டூ மச், இன்னைக்கு ஒரு குழந்தை 3 தோசை சாப்பிடு, அதிக ஆசைக்கு 4 தோசை சாப்பிடு, 7 தோசை 8 தோசை சாப்பிடக்கூடாது. அல்லேலூயா, அல்லேலூயா. இதற்கு பெயர் பெயர் சபூல் என்று அழைக்கிறார்கள். பைபிள் என்ன சொல்றாங்க? பெயர் சபூல், பெயர் சபூல். ஈக்களின் ஆண்டவன். ஈக்கள் எப்படி போய் முக்கியமோ, தேனி கூட்டில் பார்த்தீங்கன்னா ஈக்கள் அப்படியே தேன் கூட்டில் அப்படியே உட்கார்ந்துருக்கும்போது பார்க்க அழகாக இருக்குமா? உத்து பார்த்தீங்கன்னா அருவருப்பாக இருக்கும் தேன் கூட்டில். ஈக்களின் ஆண்டவன். இந்த ஈ முக்கிற ஒரு பொண்டை இதை போய் பார்க்குறோன்னு வச்சுக்கோங்க, ஒரு மாங்காலையோ ஏதாவது அழுகின பொருளை ஈ முக்கியதுன்னா அதை பார்க்கும்போது நமக்கு அருவருப்பாக இருக்கும், அருவருப்பாக இருக்கும். அப்படியாக இந்த பெருந்தீனியை பைபிள் சொல்லுது இட்ஸ் அ ஸ்பிரிட்னு சொல்லுது. கடைசி காலத்தில் இந்த பிள்ளைகள் மேலே இறங்குமா? இந்த பிள்ளைகள் அதிகமாக பெருந்தீனிக்காரராய் மாறுவார்கள். ஈக்களின் ஆண்டவன் இந்த பெயர் செபுல் அவர்களை தாக்கும். இந்த பெயர் செபுல் வந்துச்சுன்னா ஈ வைக்கிற மாதிரி ஐயோ ஐயோன்னு சாப்பிட்றதுக்கு அலைவார்கள் அந்த பிள்ளைங்க. அல்லேலூயா. இப்படியெல்லாம் அலையாதீங்க. சாப்பாடெல்லாம் லிமிட் ஆக்கிக்கங்க. சாப்பாடெல்லாம் லிமிட் ஆக்கிங்க. நான் பார்த்த வரைக்கும் அந்த சின்ன பிள்ளைங்க, இவங்கெல்லாம் சின்ன பிள்ளைகளாம் அப்படி ஈ மாதிரி அலைவாங்க. ஆனால் இப்போ எல்லாம் லிமிட் ஆக்கிக்கிட்டாங்க. அவங்க ஃபுட்டெல்லாம் கொஞ்சம் லிமிட் ஆயிடுச்சு. அதே மாதிரி இருந்தால் ரொம்ப நல்லது. அல்லேலூயா, அல்லேலூயா. ஏனென்று சொன்னால் இந்த பெருந்தீனி ஒரு பெரிய பாவம். ஈட்டிங் டூ மச், இட் இஸ் அ சின். இட் வில் லீட் டு எ ஹார்ட் டிசீஸ், இட் வில் லீட் டு எ மெனி டிசீஸ். இதுதான் சொல்லுது. இட் இஸ் அ பெயர்செபூல். இது ஒரு பெயர்செபூலின் ஆவி என்று வேதம் தெளிவாக சொல்லுகிறது. நாம் அவ்விதமான காரியங்களில் எச்சரிக்கையாக இருக்கணும். சிறு பிள்ளைகளை இது அதிகமாக குழந்தைகள் சாக்லேட்டை விரும்பி சாக்லேட்டாக திங்கிறது. அதுவும் இந்த சாக்லேட்டு சம்மந்தப்பட்ட சாக்லேட்டு கலந்த பிஸ்கட்டாக திங்கிறது, சாக்லேட்டு கலந்த முட்டாயாக திங்கிறது, சாக்லேட்டு கலந்த ஐஸ்கிரீமாக திங்கிறது. இப்படி ஒரு விதமான பெருந்தீனியின் ஆவிகள் உள்ளே இருக்கிறத நம்ம பார்க்குறோம். இதெல்லாம் நம்ம அவாய்ட் பண்ணி சாப்பிடுங்க. லிமிட்டாக சாப்பிடுங்க. லிமிட்டு, எதுவுமே லிமிட். நமக்கு என்ன வேணும்? நம்ம ஒரு பையன், அவன் பையன் எவ்வளோ சாப்பிடணும் அவ்வளோ சாப்பிடுங்க, அவ்வளோ சாப்பிடுங்க. அது உங்களை நல்லதாக இருக்கும். இந்த பெருந்தீனி சாப்பிடும்போது உடம்பு பெருத்து போயிருப்பாங்க, ஸ்லிம்மாகவே இருக்காது. பாடி ரொம்ப அதிகமாயிடும். ஸோ அதனால் இந்த பெருந்தீனியை நாம் குறைக்கணும். அல்லேலூயா. 7வது ஸ்பிரிட் என்ன தெரியுமா? த ஸ்பிரிட் ஆஃப் ஸ்லோத். சோம்பலின் ஆவி. சோம்பலின் ஆவி. இது பெல்பிகார்னு சொல்கிறாங்க. பெல்பிகார்ன்ற ஒரு ஸ்பிரிட்டு, இது ஒரு சோம்பலின் ஆவி. இதெல்லாம் பைபிள் அடிப்படையில் தான் நான் பேசிகிட்டு இருக்கேன். சோம்பலின் ஆவி. காலையில் நேரமாக எந்திரிக்காதுங்க. பிள்ளைகள் காலையில் நேரமாக எந்திரிக்காது. 6 மணிக்கு எந்திரிக்கணுங்க. நீ என்ன தூங்கு, எவ்வளோ லேட் நைட்டு ஸ்லீப்பராக இருந்தாலும் 6 o'clock எந்திரிக்கணும். when the sun rise you cannot sleep. when the sun rise you cannot sleep. சூரியன் அஸ்தமித்த பிறகு நீ தூங்கக்கூடாது. அப்படி நீ தூங்கி சோம்பேறித்தனமாக இருக்கிற, எக்ஸாம் டைமில் நான் 1 மணி வரைக்கும் படிக்கிறேன், ஒரு வேளை லேட்டாக எந்திரிக்கிறேன், அது ஏற்றுக்கொள்ளக்கூடிய காரியமாக இருக்கும். ஆனால் நீ 10 மணிக்கு படுக்கிறவன் 6 மணிக்கு எந்திரிக்கிறது இல்லை, 7, 7:30, 8 மணிக்கு எந்திரிக்கிறது. அல்லேலூயா,
இந்த சோம்பலின் ஆவி நிறைய பேருக்கு வருது. இப்போ குழந்தைகள் யாரும் விளையாட்ட விரும்புறதில்ல, சோம்பல் தனம் அதிகமாயிடுச்சு. ஆவுன்னா எங்கேயாவது உட்காந்து மொபைல் நோண்டிகிட்டு இருக்கலாம், எங்கேயாவது உட்காந்து டிவி பார்த்துட்டு இருக்கலாம். இந்த சோம்பலின் ஆவி அதிகமாயிட்டு இருக்கு. பிள்ளைகளே எச்சரிக்கையா இருங்க. சோம்பலின் ஆவி இது ஒரு பல்லாத பிசாசு. இந்த பிசாசுகள் எல்லாம் பைபிளில் இருக்கு. அதனால இந்த 7 ஆவிகளை குறித்து சொல்கிறேன். 1 பெருமையின் ஆவி, 2 இச்சையின் ஆவி, 3 பேராசையின் ஆவி, 4 கோபத்தின் ஆவி, 5 பொறாமையின் ஆவி, 6 பெருந்தீனியின் ஆவி, 7 சோம்பலின் ஆவி. இந்த 7 ஆவி உங்களுக்குள்ள இருந்துச்சுன்னா இன்னைக்கு முழங்கால் போட்டு ஜெபம் பண்ணுங்க. எல்லாரும் முழங்கால் போடுங்க பார்க்கலாம். மறுபடியும் நான் பிரசங்கத்தை தொடங்குவேன். இந்த 7 ஆவி உங்களை விட்டு வெளியே போகணும். உங்கள் பிள்ளைகளுக்காக நீங்கள் ஜெபம் பண்ணுங்க. யூ நீட் டு ப்ரே ஃபார் யுவர் சில்ட்ரன் நவ். மை டியர் காங்கிரிகேஷன்ஸ், யூ நீட் டு ப்ரே ஃபார் யுவர் சில்ட்ரன். உங்கள் பிள்ளைகளுக்காக ஜெபம் பண்ணுங்க. எங்கள் பிள்ளைகளுக்கு இருக்கிற இந்த 7 ஆவிகள் வெளியேறணும். பெருந்தீனியின் ஆவிகள், சோம்பல் பிசாசுகள், லிவியத்தான் போன்ற பொறாமையின் ஆவிகள், கோபத்தின் ஆவிகள், இச்சையின் ஆவிகள், பெருமையின் ஆவிகள், இந்த 7 ஆவிகளையும் எங்க பிள்ளைங்க மேல இருந்து வெளியேற்ற இயேசுவின் நாமத்தில். இங்க முழங்கால் போட்டிருக்கிற பிள்ளைகள், இந்த செய்தியை கேட்டுக்கொண்டிருக்கிற இந்த பிள்ளைகள் மீது இருக்கிற இந்த 7 கொடிய ஆவிகள், கடைசி காலத்தில் தாக்குகிற பிள்ளைகளை தாக்குகிற கொடிய ஆவிகளை இயேசுவின் நாமத்தில் வெளியே போ என்று சொல்லி நான் ஜெபிக்கிறேன். எஸ் மாஸ்டர். அப்பா உமக்கு ஸ்தோத்திரம். பிள்ளைகளே, இந்த ஆவிகள் வெளியே போனவங்களாம் அல்லேலூயா சொல்லுங்க. இந்த ஆவி 7 ஆவி என்னை விட்டு போயிடுச்சுன்றவங்களா கை தட்டி கர்த்தரை மகிமைப்படுத்துங்க. கரங்களை தட்டி உற்சாகமா கரங்களை தட்டி மகிமைப்படுத்துங்க. அல்லேலூயா, அல்லேலூயா. இயேசுவின் நாமத்தில். Thank you to the power of the parents. உங்க பிள்ளைகளை நினைச்சு இந்த 7 ஆவிகளை வெளியே வரட்ட ஜெபம் பண்ணிக்கங்க. கடைசி காலத்துல இதுதான் பிசாசா வந்து அவங்களுக்கு வரும், வேற ஒன்றும் பிசாசா வராது. இந்த ஆவி தான் அவங்கள தாக்கும். சரி, எல்லாரும் அமருவோம். இப்போ இந்த 7 ஆவிகள், குழந்தைகளை பாதுகாக்கும் 7 ஆவிகளை குறித்து நாம் இன்னைக்கு வேதத்தில் என்ன சொல்லுது அப்படின்றத நம்ம பார்க்க போகிறோம். இந்த 7 ஆவிகள் குழந்தைகளை தாக்கக்கூடிய, பாதுகாக்கக்கூடிய 7 ஆவிகள். இப்போ குழந்தைகளை தாக்கி குழந்தைகளை அழித்து நரகத்துக்கு கொண்டு போகக்கூடிய ஆவியிலேருந்து விடுதலை அடைஞ்சால் நமக்குள்ள பரிசுத்தாவி வரணும். பரிசுத்தாவி வரும் பொழுது இந்த 7 ஆவிகள் வரணும். இந்த 7 ஆவி எங்கே சொல்லப்பட்டிருக்கு தெரியுமா? ஏசாயாவின் புஸ்தகம் 11ஆம் அதிகாரம் 11வது வசனம். ஏசாயா 11:11 படிங்க. 1வது வசனம் பாருங்க. ஞானத்தை அருளும் ஆவின்னு வருதா? ஞானத்தையும் உணர்வையும் அருளும் ஆவியையும் ஆலோசனையும் பலனையும் அருளும் ஆவியும் அறிவையும் கர்த்தருக்கு பயப்படுகிற பயத்தையும் அருளும் ஆவியும் ஆகிய கர்த்தருடைய ஆவியானவர் அவர்கள் மேல் தங்கி இருப்பார். அல்லேலூயா. பிள்ளைகளே, இந்த 7 ஆவி உங்க மேல வரப்போகுது. குழந்தைகளே, இன்னைக்கு இந்த 7 ஆவி உங்க மேல வரப்போகுது. இந்த 7 ஆவி நீங்க இந்த வசனத்தை நோட் பண்ணிக்கிங்க, நான் எக்ஸ்பிளைன் பண்றேன். முதல் ஆவி வந்து த ஸ்பிரிட் ஆஃப் த லார்ட். முதல் ஆவி பேர் என்ன? ஸ்பிரிட் ஆஃப் த லார்ட். எழுதி வச்சுக்கோ, த ஸ்பிரிட் ஆஃப் த லார்ட், ஹோலி ஸ்பிரிட். முதல் ஆவி பேர் என்ன? ஹோலி ஸ்பிரிட். நீங்கள் ஹோலி ஸ்பிரிட்டை கேட்கணும், ஆவியானவரே உங்கள் ஆவினால என்ன நிரப்புங்க, உங்கள் ஹோலி ஸ்பிரிட்னால என்ன நிரப்புங்க. ஹோலி ஸ்பிரிட் நிரப்புனா அங்கே கோபம் வருமா? கோபம் வருமா? அங்கே வராதில்ல. ஹோலி ஸ்பிரிட் நிரம்புறவனுக்கு கோபத்தின் ஆவி வராது. ஸோ அந்த முதல் ஆவி என்ன ஆவி? த ஸ்பிரிட் ஆஃப் த லார்ட். என்ன ஆவி? ஸ்பிரிட் ஆஃப் த லார்ட். இது பரிசுத்த ஆவியாக இருக்குது. இதை பற்றி நிறைய நம்ம படிச்சிருக்கோம். 2வது ஆவி பேர் என்ன தெரியுமா? ஸ்பிரிட் ஆஃப் விஸ்டம். ஸ்பிரிட் ஆஃப் விஸ்டம், ஞானத்தின் ஆவி. உங்கள் பிள்ளைங்க மேலே ஞானத்தின் ஆவி வரணும். இன்றைக்கி உங்கள் மேலே எத்தனை பேர் ஞானத்தின் ஆவி எனக்கு கிடைக்கின்றவங்களும் அல்லேலூயா சொல்லுங்கள். அல்லேலூயா. சத்தமா
ஞானத்தின் ஆவி வேணுங்க. ஞானம், அந்த ஞானத்தின் ஆவி கடவுளுடைய பிள்ளைகளுக்கு மட்டும்தான் கிடைக்கும். இந்த ஞானத்தின் ஆவி உங்களை நிரம்புச்சுன்னா உங்களுடைய புத்தி உலகத்துக்கு பயனாகும். இல்லைன்னா உங்கள் ஞானம் உலகத்துக்கு பிரயோஜனம் இல்லாமல் இருக்கும். இந்த ரெண்டாவது ஆவியின் பேர் ஞானத்தின் ஆவி. மூணாவது ஆவியின் பேர் என்ன தெரியுமா? ஸ்பிரிட் ஆஃப் அண்டர்ஸ்டாண்டிங். இங்கிலீஷ் வேதாகமத்தில் கரெக்டாக போட்டிருக்கான், புரிதலின் ஆவி. என்ன ஆவி? ஸ்பிரிட் ஆஃப் அண்டர்ஸ்டாண்டிங், புரிதலின் ஆவி. நிறைய வாதியார் டீச் பண்ணுவார், புரியாது. ஏன்னா புரிதலின் ஆவி இங்கே இல்லை. அம்மா டீச் பண்ணுறாங்க, புரியல. அப்பா சொல்கிறாங்க, கேட்கல. ஏன் காரணம் என்ன? புரிதலின் ஆவி இங்கே இல்லை. அல்லேலூயா, அல்லேலூயா. இந்த மூணாவது ஆவி புரிதலின் ஆவி. எனக்கு என்ன சொன்னாலும் புரிய மாட்டேங்குது. இதை செய்ய அப்படின்னு சொன்னால் அந்த புள்ள செய்ய மாட்டேன்றான்னு காலையில் ஒரு கம்ப்ளைண்ட்டு. நம்ம எதை செய்யணும்னா அதை செய்கிறது இல்லை, அது கம்ப்ளைண்ட்டு. புரிதலின் ஆவி உனக்குள்ளே இல்லை. கர்த்தர்கிட்ட கேளு, ஏசப்பா எனக்கு புரிதலின் ஆவி வேணும்ப்பா. இந்த புரிதலின் ஆவி இருந்துச்சுன்னா எல்லாத்தையும் புரிஞ்சுக்கலாம். அல்லேலூயா. நம்ம அப்பா அம்மாவை புரிஞ்சுக்கலாம், நம்ம பிரதரையும் சிஸ்டரையும் புரிஞ்சுக்கலாம், நம்ம டீச்சர் சொல்கிறத புரிஞ்சுக்கலாம், நம்ம ஸ்கூல் சொல்கிறத புரிஞ்சுக்கலாம், எல்லாத்தையும் புரிஞ்சு நடந்துக்கலாம். ஏசப்பா சொல்கிறத புரிஞ்சுக்கலாம். அல்லேலூயா, அல்லேலூயா. the spirit of understanding, இந்த புரிதல் இல்லாததுனால தான் நிறைய இடத்துல பிள்ளைகள் தோல்வி அடைகிறாங்க. உங்களுக்குள்ள புரிதல் இல்லை. ஏன் மேக்ஸ் வர மாட்டேங்குது? புரிதல் இல்லை. ஏன் இங்கிலீஷ் வர மாட்டேங்குது? புரிதல் இல்லை. ஆண்டவர்கிட்ட கேளு, முழங்கால் போட்டு கேளு, ஏசப்பா எனக்கு புரிதலின் ஆவியை கொடுங்கப்பா, இந்த சப்ஜெக்ட்ல எனக்கு புரிதலின் ஆவியை கொடுங்க. when the understanding spirit is come to us in your mind, the spirit can fill with your mind, immediately you become a brilliant. நீ நல்லவனாக வருவ, நல்ல மார்க் வாங்குவ. ஸோ இந்த புரிதலின் ஆவி ரொம்ப அவசியமானது. நாலாவது ஆவி பேர் என்ன தெரியுமா? ஸ்பிரிட் ஆஃப் த கவுன்சில், ஆலோசனையின் ஆவி. என்ன ஆவி? ஆலோசனையின் ஆவி. நாலாவது ஆவி பேர் என்ன? ஆலோசனையின் ஆவி. ஆண்டவரே ஆலோசனையின் ஆவி எனக்கு வேணும்ப்பா. ஐ நீட் கவுன்சில். யார் ஆலோசனை கொடுத்தாலும் கேட்கணும். பெரியவங்க தான் ஆலோசனை கொடுப்பாங்க, வயசுக்கு மேற்பட்டவங்க ஆலோசனை கொடுப்பாங்க, அனுபவசாலிகள் ஆலோசனை கொடுப்பாங்க. ஆலோசனையை கேட்கணும். ஆலோசனையின் ஆவி நமக்கு வேணும். ஆண்டவரே எனக்கு ஆலோசனையின் ஆவியை கொடுங்க. பரிசுத்த ஆவியானவர் தாமே உங்கள் இருதயங்களில் ஆலோசனைகளை ஊற்றுவாராக. அல்லேலூயா, அல்லேலூயா. ஆண்டவரே எனக்கு ஒரு நல்ல ஆலோசனையை கொடுங்க. நான் இந்த வருஷம் முடிக்க போகிறேன், எனக்கு ஒரு நல்ல ஆலோசனையை கொடுங்க. எனக்கு ஆலோசனையின் ஆவியானவர் எனக்கு வாங்க, எனக்கு ஆலோசனையை கொடுங்கப்பா. இயேசுவே எனக்கு ஆலோசனையை கொடுங்க. நான் அடுத்தது என்னுடைய ஊழியத்தை செய்ய வேண்டும், எனக்கு ஆலோசனையை கொடுங்க. அடுத்த நாளைக்கு நான் என்ன செய்ய வேண்டும், எனக்கு ஆலோசனையை கொடுங்க. நாளைக்கு நான் ஸ்கூலுக்கு போகணும், எனக்கு ஆலோசனையை கொடுங்க ஆண்டவரே என்று ஆலோசனையின் ஆவியை கேளுங்க. அல்லேலூயா, அல்லேலூயா. அஞ்சாவது ஆவி பேர் தெரியுமா? ஸ்பிரிட் ஆஃப் மைட். ஸ்பிரிட் ஆஃப் மைட், வல்லமையின் ஆவி. ஏசப்பாட்ட முழங்கால் போட்டு கேட்கணும், எனக்கு வல்லமையின் ஆவியை ஊற்றுங்கப்பா. உம்முடைய வல்லமை எனக்கு வேணும், உம்முடைய வல்லமை, உம்முடைய பவர் எனக்கு வேணும், உம்முடைய வல்லமையின் ஆவி என்ன ஊற்றப்படணும்ப்பா. இந்த ஆவி எனக்குள்ளே இருக்கும்போது என்னுடைய பாதுகாப்பு பலமாக இருக்கும். வல்லமையின் ஆவியானவர் உனக்குள்ளே இருக்கும் பொழுது சாத்தானால் நெருங்க முடியாது. அல்லேலூயா, அல்லேலூயா. இந்த ஐந்தாவது ஆவி வல்லமையின் ஆவி. இது வல்லமையின் ஆவி இருந்துச்சுன்னு வச்சுக்கோங்க, நீ என்ன பண்ணாலும் உன்னுடைய வாழ்க்கை சக்ஸஸ் ஆகும். நீ விளையாண்டாலும் சக்ஸஸ், நீ எக்ஸாம் எழுதினாலும் சக்ஸஸ், உன் காலடி எங்கே வைக்கிற எல்லாம் சக்ஸஸ் ஆகும். காரணம் வல்லமையின் ஆவி உன்னோடு இருக்கிறார். அல்லேலூயா, அல்லேலூயா. இந்த வல்லமையின் ஆவியானவர் உன்னோடு இருக்கிறார். வல்லமையின் ஆவியானவர் உன்னோடு இருக்கும் பொழுது சத்ருவால் உன்னிடத்தில் பக்கத்தில் நெருங்க முடியாது. வல்லமையின் ஆவியானவர் உன்னோடு இருக்கும் பொழுது சத்ரு, பிசாசு, சாத்தான் உன்னை தொட முடியாது. அல்லேலூயா. ஆறாவது ஆவியின் பெயர் ஞானத்தின் ஆவி, த ஸ்பிரிட் ஆஃப் நாலேஜ். என்ன ஆவி? நாலேஜ், ஞானத்தின் ஆவி. ஜெபம் பண்ணும் பிள்ளைங்க, படிக்கிற பிள்ளைங்க எல்லாருக்கும் ஞானத்தின் ஆவி கேட்கணும். நீங்கள் நினைக்கிறீங்க வெறும் ஞானத்தை கேட்குறீங்க, கடவுள் தர மாட்டார். ஞானத்தின் ஆவி நிறைஞ்சிருந்துச்சுன்னு வச்சுக்கோங்க, உங்களுக்கு வித்தியாசமாக இருக்கும் உங்கள் படிப்பு. ஞானத்தின் ஆவி வேணும். ஆவியானவரே, ஹோலி ஸ்பிரிட், ஞானத்தின் ஆவி வேணும். இங்கே இருக்கிற பிள்ளைகள் எல்லார் மேலேயும்
இங்க இருக்கிற பாய்ஸ் மேல ஞானத்தின் ஆவி வேணும். இங்க இருக்கிற கேர்ள்ஸ் மேல ஞானத்தின் ஆவி வேணும். எங்களுடைய பிள்ளைகள் எங்கிருந்தாலும் அவர்கள் ஞானத்தின் ஆவியால் நிரப்பப்படட்டும். இந்த செய்தியை கேட்டுக்கொண்டிருக்கிற தேவ பிள்ளைகளுக்கு ஞானத்தின் ஆவி அவர்களை நிரப்பட்டும். இந்த பிள்ளைகள் மீது ஞானத்தின் ஆவி இறங்கட்டும். அவர்களுடைய படிப்புல மாற்றங்கள் வரும். ஹல்லேலூயா. ஞானத்தின் ஆவி, த ஸ்பிரிட் ஆஃப் நாலேஜ் இருக்கு இல்லையா, அது ரொம்ப முக்கியமானது. உங்கள் வாழ்க்கையில் இன்றைக்கி நீங்கள் நல்லா படிக்கணும்னா ஞானத்தின் ஆவி வேணும். ஞானத்தின் ஆவியை கேளுங்க, ஞானத்தின் ஆவியை கேளுங்க. நான் என்னுடைய சுயமுயற்சியில் படிச்சிருவேன்றது வேற, அது செல்லாது. ஞானத்தின் ஆவி இருந்துச்சுன்னு வச்சுக்கோங்க, நீ கிழவனாய் உன் உயிர் போகிற வரைக்கும் கூட அந்த ஞானத்தின் ஆவியானவர் நடத்திக்கிட்டே இருப்பார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. 7வது ஆவி ரொம்ப முக்கியமானது. என்ன ஆவி? கர்த்தருக்கு பயப்படும் ஆவி. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. The spirit of fear of the Lord, the spirit of fear of the Lord. எல்லாரும் சொல்லுங்க, the spirit of fear of the Lord. கர்த்தருக்கு பயப்படும் ஆவி, இது 7வது ஆவி. கர்த்தருக்கு பயந்து நடக்கக்கூடிய ஆவி. இன்னைக்கு அருமையான தேவனுடைய பிள்ளைகளை, நீங்க கர்த்தருக்கு பயந்து இருக்கீங்களா? எத்தனை பேர் கர்த்தருக்கு பயப்படுறீங்க? டெய்லி ஜெபம் பண்றீங்க, டெய்லி வேதம் வாசிக்கிறீங்களா? கர்த்தருக்கு பயப்படும் 7வது ஆவி இருக்கும் பொழுது மீதி 6 ஆவிகளும் ஆட்டோமேட்டிக்கா நம்ம இடத்துல வந்து உட்காராங்க. ஹல்லேலூயா. இந்த 7 ஸ்பிரிட் ஹோலி ஸ்பிரிட் கிட்ட தான் இருக்கு. கேட்டு வாங்கிக்கோங்க. ஹல்லேலூயா, கேட்டு வாங்கிக்கோங்க. 7 ஆவிகளை இப்ப வரிசையா சொல்லுங்க பார்க்கலாம். தேவா, முதல் ஆவி பேரு ஹோலி ஸ்பிரிட். 2வது ஆவி ஞானத்தின் ஆவி. 3வது ஆவி அண்டர்ஸ்டாண்டிங், புரிதலின் ஆவி. 4வது ஆவி ஆலோசனையின் ஆவி. 5வது ஆவி வல்லமையின் ஆவி, மைட். 6வது ஆவி அறிவின் ஆவி. 7வது ஆவி தேவ பயத்தின் ஆவி. ஹல்லேலூயா. கர்த்தருக்கு பயப்படுதலின் ஆவி. ஹல்லேலூயா. பிள்ளைகளே, எந்திரிச்சு நிற்போமா, முழங்கால் போடுவோமா? இந்த ஆவி எல்லாம் உங்கள் பிள்ளைகள் மேலே வரணும். இன்னைக்கு நான் ஜெபிக்க போகிறேன். ஐ ஆம் கோயிங் டு ப்ரே ஃபார் நவ். இன்னைக்கு இங்கே இருக்கிற பிள்ளைகள், உங்கள் பிள்ளைகள், இந்த செய்தியை கேட்டுக்கொண்டிருக்கிற பிள்ளைகள் மேலே இந்த 7 ஆவிகள் நிரப்பும்படியாக, பரிசுத்த ஆவியானவர் இந்த ஆவிகளால் நிரப்பும்படியாக. This spirit is a holy spirit. இது நல்ல ஆவிகள். இது மனிதனுக்கு தீங்கை கொடுக்காது. இது யாரையும் பழி வாங்காது. இது பொறாமைப்படாது. கெட்ட ஆவி அல்ல, இது நல்ல ஆவி. இந்த ஆவிகள் எல்லாம் எங்களை நிரப்பட்டும் ஆண்டவரே. The Holy Spirit, Holy Spirit, the spirit of wisdom, the spirit of understanding, the spirit of counsel, the spirit of mighty, the spirit of knowledge. Fear of the Lord is the beginning of the wisdom. ஆண்டவரே, எங்களுக்கு இப்படிப்பட்ட 7 ஆவிகளை எங்கள் பிள்ளைகள் மேலே ஊற்றுங்கப்பா. எங்கள் பிள்ளைகள் மேலே ஊற்றுங்க ஆண்டவரே. இங்கே இருக்கிற பிள்ளைகள் ஞானத்தின் ஆவி படிக்கிற பிள்ளைகள் மேலே இந்த 7 ஆவிகள் நிரம்பட்டுமாப்பா. The 7 spirit can fill in this presence, in this congregation. In this congregation, the 7 spirit can fill in them. அவர்கள் மீது இந்த 7 விதமான ஆவிகள் நிரம்பட்டுமாப்பா. உமக்கு நன்றி, உம்மை துதிக்கிறோம், உம்மை ஸ்தோத்திரிக்கிறோம். நீர் ஆசீர்வதியும் அப்பா. இந்த 7 விதமான ஆவிகள் இந்த பிள்ளைகள் மீது நிரம்பட்டும். இங்கே முழங்கால் போட்டிருக்கிற தம்பிகள் மீது நிரம்பட்டும். இங்கே முழங்கால் போட்டிருக்கிற பாப்பாங்க மீது நிரம்பட்டும். இங்கே வராத எங்களுடைய பேர பிள்ளைகள் மீது நிரம்பட்டும். இந்த ஆவிகள் கர்த்தரை தேடுகிற பிள்ளைகளுக்கு இவ்விதமான 7 ஆவிகளும் நிரம்பி அவர்கள் மகிமையில் மகிமை அடைவார்கள். அவர்கள் மகிமைக்கு பாத்திரராயிருப்பார்கள். கடைசி காலத்தில் குழந்தைகளை தாக்கக்கூடிய இந்த ஆவிகளுக்காக நாங்கள் ஜெபிக்கிறோம் அப்பா. எங்கள் திருச்சபை குழந்தைகளை சாத்தான் தாக்காதபடி நாங்கள் ஜெபிக்கிறோம். 7 ஆவிகளையும் எங்கள் பிள்ளைகள் மேல் அனுப்புகிறோம். நல்ல ஆவிகளாகிய 7 ஆவிகளை எங்கள் பிள்ளைகள் மேல் பரிசுத்த ஆவியானவர் கொண்டு செல்வீராக. இயேசுவின் நாமத்தில் எங்கள் பிள்ளைகள் மேல் நிரம்பட்டும். பிள்ளைகள் வருங்காலத்தில் வெற்றி அடையும் போது இந்த 7 ஆவிகள் தான் உங்களுக்கு வெற்றியை கொடுக்கும். The 7 spirit only give their victory in their life. இந்த 7 ஆவிகள் அவர்களுக்கு வெற்றியை கொடுக்கட்டும் அப்பா. உம்மை துதிக்கிறோம், உம்மை ஸ்தோத்திரிக்கிறோம். தொடர்ந்து ஆசீர்வதியும், தொடர்ந்து பலப்படுத்தும்.
இதோ 7 பொன் குத்து விளக்குகளின் மத்தியில் உலாவுகிறவர்கள் சொல்லுவதாக. ஆண்டவரே, அந்த 7 பொன் குத்து விளக்கில் எரியக்கூடிய 7 ஆவிகள் இந்த 7 ஆவிகள் தான். இந்த 7 ஆவிகளை எங்களுக்கு காட்டியிருக்கீங்கப்பா. இந்த 7 ஆவிகள் 7 பொன் குத்து விளக்குகளில் எரியுது ஆண்டவரே. அதே போல 7 பொன் குத்து விளக்குகளின் மத்தியில் உலாவுகிறவர் சொல்லுகிறதாவது என்று சொல்லியிருக்கிறேன். அப்படியாக 7 பொன் குத்து விளக்குகளும் 7 மகிமையான ஆவிகளாம் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. இந்த 7 ஆவிகள் எங்கள் பிள்ளைகளை நிரப்பட்டும், எங்கள் திருச்சபையை நிரப்பட்டும், எங்கள் விசுவாசிகளை நிரப்பட்டும். எங்களை கர்த்தர் நடத்துவீராக. உமக்கு பயப்படும் பயத்திலே நாங்கள் வளரட்டும். நீர் எங்களை ஆசீர்வதியும், பலப்படுத்தும், பாதுகாத்துக் கொள்ளும். கர்த்தர் பலப்படுத்தி வழி நடத்துவீராக. இங்க இருக்கிற எல்லா பிள்ளைகள் மீதும் இந்த 7 ஆவிகள் நிரம்பட்டும். தேவன் இந்த 7 ஆவிகளை நிரப்பி விட்டார் என் மீது என்று சொல்லுகிறவர்கள் உங்கள் கரங்களை உயர்த்தி கீழே போடுங்க. கர்த்தருக்கு முன்னாடி உங்கள் கையை உயர்த்தி கீழே போடுங்க. உங்கள் வலது கையை உயர்த்தி காட்டுங்க. ஆவியானவர் எங்க மேல உயர்த்தி இருக்காரு, எங்க மேல உங்களுடைய ஆவி இறங்கி இருக்கு. தேங்க்யூ ஜீசஸ். இன்னைக்கு இந்த பிள்ளைகள் வலது கையை தூக்கின பிள்ளைகள் மேல ஆசீர்வாதியம் இந்த ஆவி இறங்கட்டும். உமக்கு நன்றி. உம்மை துதிக்கிறோம், உம்மை ஸ்தோத்தரிக்கிறோம். தொடர்ந்து ஆசீர்வாதியம் பலப்படுத்தும். நசரேயனாகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் வேண்டிக் கொள்கிறேன் பரமபிதாவே. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, என் முழுவதும் பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, கர்த்தர் செய்த சகல உபகாரங்களையும் மறவாதே. ஆமீன். நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் கிருபையும், பிதாவாகிய தேவனுடைய அன்பு, பரிசுத்த ஆவியானுடைய அன்யோன்யமும் சந்தோஷமும் சமாதானமும் இந்த 7 விதமான பரிசுத்த ஆவியானவர் எங்கள் மீது நிரம்பி எங்கள் பிள்ளைகளின் குணத்தை புடமிடுவீராக. அறிவாளிகளாகவும் புத்திசாலிகளாகவும் ஞானிகளாகவும் இந்த உலகத்தில் மாற்றுவீராக. இயேசுவின் மூலம் வேண்டிக் கொள்கிறோம் பரமபிதாவே. ஆமென்.